நான் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் தரேன். இந்த வீடியோ வந்து த பெஸ்ட் வீடியோ ஹவ் டு மேக் பாசிவ் இன்கம் அப்படிங்கிறதுல வந்து பெஸ்ட் வீடியோ. ஒய் அப்படின்னா, நான் நிறைய சர்ச் பண்ணியிருக்கேன். எப்படி வந்து ஒரு பாசிவ் இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கும்போது, எல்லாமே ஒரு ஒரு பிளெண்டான காமனான ஐடியாஸாக இருக்கும். பிளெண்டான ஐடியாஸ்ன்னு சொல்லிட முடியாது. ஒரு ஒரு காமனான ஐடியாஸ். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஏதோ ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணுங்கள் அப்படின்னும்போது, இது ரிப்பீட்டேட்டிவாக நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறது தான். ஸோ இதை வந்து நம்ம ரியல் லைஃப்பில் வந்து அடாப்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? லெட்ஸே ஒரு பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான இன்றைக்கி இருக்கிற காமனான பீப்புள்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங், இல்லைனா ஒரு இன்ஸ்டா பேஜஸில் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறது, இல்லைனா கான்டென்ட் க்ரியேஷன், யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பிளாக்ஸ் எல்லாம் நான் இப்போ பெருசாக எதுவும் கேட்குறதில்ல. வீடியோ கான்டென்ட் ரொம்ப வைரலாகவும் நல்ல மணி மேக் பண்ணுறாங்க. கான்டென்ட் க்ரியேஷனில். ஓகே, வீடியோ கான்டென்ட் க்ரியேஷனில். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து எந்த யூடியூப் சேனல் பார்த்தாலும் எப்படி ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா, தேநீர் இடைவேளை கூட ஒரு கோர்ஸ் அதில் வந்து மேக் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ அப்படி மேக் பண்ணும்போது அந்த கோர்ஸில் எப்படி இருக்குன்னா, ஸ்டார்டிங்லேருந்து எண்டு டு எண்டு எல்லாமே இருக்கும். ஒரு டைட்டில் எப்படி செட் பண்ணுறது, ஒரு தம்ப்நெயில் எப்படி வைக்கிறது, கான்டென்ட் எப்படி எடுக்கிறது, ஒரு கான்டென்ட் எப்படி வந்து ஒரு வீடியோவாக மாற்றுறது, எப்படி ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பேசிக் ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபுல் பேக்கேஜாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கோர்ஸ் வந்து ஒரு 7 to 8 hours இருக்கும். மானிட்டைசேஷன் பற்றி இருக்கும், அனலிட்டிக்ஸ் பற்றி இருக்கும், கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் இதை உங்கள் லைஃப்பில் எப்படி அடாப்ட் பண்ண போகிறீங்க? லெட்ஸே நீங்கள் என்கிட்ட ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லைனா இந்த வீடியோவே பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹவு டு மேக் பாசிவ் இன்கம் அப்படிங்கிற இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, ஆக்ஷனபிள் ரிசல்ட் என்ன? ஆக்ஷனபிள் ரிசல்ட்னா, இந்த வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடச்சிருக்கு, இப்படியெல்லாம் பண்ணலாமா அப்படின்ற ஒரு நாலேஜ் இருக்குது. ஓகேவா? பட் அதை உங்கள் ரியல் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த யூடியூப் வீடியோஸ் இப்படி தான் இருக்குது. ஓகேவா? பட் ஹவு தே சர்வைவ் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஸ்பைக் வரும். இப்போ நான் என்னோடய யூடியூப் சேனலில் காமிச்சு, அனலிட்டிக்ஸ் காமிச்சு, நான் இங்கே பாருங்கள் $1000 வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன், ஒரு வீடியோவில் வந்து $60 நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஓகே இவ்வளோலாம் ஏர்ன் பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஸ்பைக் வந்துருச்சுன்னா, இந்த வீடியோக்கான வேலிடிட்டி வந்து ஸோ முடிஞ்சு. நான் வந்து உங்களுக்கு ஒரு எமோஷன் வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணிட்டேன், அதனால் உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் நடந்திருக்கு, அவ்வளோதான். இந்த வீடியோலேருந்து வேறு எதுவும் பெருசாக உங்களுக்கு கிடச்சிட போகிறதில்ல. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான மோஸ்ட் ஆஃப் நிறைய வீடியோஸ் இருக்கும். இன்னொரு சைடில் பார்த்தானா, நமக்கு எப்படி சொல்கிறது, இந்த எட்ஸி இன்னும் சில பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கே வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எப்படி இருக்குன்னா, இது எல்லாமே ஒரு காமன் ஐடியாவாக இருக்குது. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள், எட்ஸி ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அவங்களும் வந்து பிளாக்ஸு இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணி அவங்க நிறைய இந்த மூவிஸ்லாம் மேக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து இந்த ஐடியாஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? பட் நமக்கு என்னென்னா, நமக்கே ஒரு சில வழிகள்லாம் தெரியும், இப்படி பண்ணால் மணி மேக் பண்ணலாம் அப்படின்னு தெரியும். ஆனால் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா, ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் இருக்காது. இதே நம்மளோட ஃப்ரெண்டோ, அண்ணனோ, அக்காவோ யாரோ ஒருத்தங்க பண்ணி அதில் ஒரு சக்ஸஸ் பார்த்துருந்தாங்க அப்படின்னா, அதே விஷயத்த நம்ம இப்போ பார்க்கும்போது நம்மளோட பார்வை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்மளால் அதை பண்ண முடியும்னு நம்ம நம்புவோம். ஓகேவா? ஸோ அதனால் வெறும் நாலேஜாக மட்டும் இல்லாமல் ஒரு ரியல் லைஃப்பில் அது ஒருத்தங்க பண்ணி அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் தான் உங்களால் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் ஃபர்தராக போய், ஓகே இது நம்ம லைஃப்பில் பண்ண முடியும், நம்மளால் அடாப்ட் பண்ண முடியும், ஓகே அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இதை எடுத்து வைப்போம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு உங்களால் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்படி வந்து வீடியோ கான்டென்ட் க்ரியேஷனில் நீங்கள் வந்து சப்போஸ் ஒரு யூடியூப் வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஓகே யூடியூப் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிக்கும்னா, எனக்கு பேச வருமா பேச வராதாங்கிறதுல ஃபஸ்ட்டு ஆரம்பிப்பீங்க. ரெண்டாவது வந்து கான்டென்ட் எப்படி எடுக்கிறது, எதை பற்றி பேசுறதுக்கு, ஃபோட்டோகிராஃபி பற்றி பேசவா, வீடியோ பிளாக் பண்ணவா, ஃபுட் பிளாக் பண்ணவா, இல்லை வந்து ரியல் லைஃப் பிளாக் பண்ணவா, இல்லை வந்து ஏதாவது டெக்னிக்கல் ஸ்டெப்ஸ் பற்றி போடவா, இல்லைனா வந்து நாலேஜ் ஷேரிங் சேனல்வாக வைக்கவா, இல்லை பாட்காஸ்ட்டாக வைக்கவா. இப்போ இவ்வளோ வெரைட்டிஸ் வரும். ஓகேவா? இதில் எதை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஓகேவா? இப்போ வரைக்கும் டில் டு த டேட் இந்த சேனலில் என்ன டைப் ஆஃப் கான்டென்ட் போஸ்ட் பண்ணுறதுன்னு எனக்கே தெரியாது. என்னோடய மைண்ட் செட்டுக்கு வரதை நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது நமக்கு தெரியாத ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு வெப் டெவலப்மெண்ட் பண்ணலாம். சரி, வெப் டெவலப்மெண்ட் பண்ணியாச்சு. அப்போ போக அதோட இன்ட்ரெஸ்ட் லெவல் ஃபேட் ஆகுதுன்றதுக்காக யூடியூப் சேனலில் குவிட் பண்ணணுன்ற முடிவுக்கு நான் வரல. ஓகே, இன்ட்ரெஸ்ட் லெவல் ஃபேட் ஆகுதா, அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு மொமெண்டமில் இருப்போம். ஒரு யூடியூப் சேனல்னு ஒன்று இருக்குது, நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு மொமெண்டமில் இருப்போம் அப்படிங்கிறது. என்னோடய இன்ட்ரெஸ்ட் வந்து ஜென்ரல் நாலேஜ். ஸோ இந்த மாதிரியான லைஃப் பற்றின இந்த விஷயங்களை பற்றினது தான் என்னோடய இன்ட்ரெஸ்ட். ஓகேவா?
ஸோ அப்படி அந்த சேனலை மூவ் பண்ணலாமா வேணான்னு சொல்லி நான் ஒரு 5 டைம் குவிட் பண்ணிட்டேன். ஓகேவா? கடைசியாக ஓகே நம்ம அதையும் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த சேனலுங்கிறது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பர்பஸ் தான். நான் நிறைய விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து எனக்கு ஒரு சில நாலேஜ் இருக்குது. அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அது வெப் டெவலப்மெண்ட்டில் தான் இருக்கணும், அது பாட்காஸ்ட்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிடையாது. எனக்கு இன்னொரு பிக்கெஸ்ட் ஃபியர் என்னவாக இருந்துச்சுன்னா, நம்மளோட சேனல் வந்து வெப் டெவலப்மெண்ட்டில் நல்லா ரேங்க் ஆயிருந்தது. ஓகேவா? ஸோ நம்ம திடீர்னு இப்படி ஜென்ரல் நாலேஜுக்கு ஸ்விட்ச் பண்ணோம் அப்படின்னா அதோட எஸ்இஓ அப்படியே லூஸ் ஆகும், டிராஃபிக் லூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியான சில மைண்ட் தாட்லாம் ஒரு பக்கம் இருந்தது. ஓகேவா? பட் ஸ்டில் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஏதோ ஒன்று பண்ணுறது இட்ஸ் வர்த் அப்படிங்கிறது வந்துட்டு அதனால தான் ஓகே நம்ம ஜென்ரல் நாலேஜ் வீடியோஸும் போடுவோம் அப்படின்ற மாதிரி நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் வந்து நீச் டவுன் பண்ணுங்கள். ஏன்னா நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். நீச் டவுன் பண்ணுங்கள். கிச்சனில் என்ன டைப் ஆஃப் வீடியோஸ் போட போகிறீங்க அப்படி ரொம்ப நீச் டவுன் பண்ண சொல்லுவாங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிளைண்டான ஐடியா தான் இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன ஸ்டார்ட் பண்ணுறது, உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நாலேஜ் இருக்குன்றதே உங்களுக்கு வந்து தெரியாது. அப்புறம் எப்படி நீச் டவுன் பண்ணுவீங்க? நீச் டவுன்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ ஜஸ்ட் ஸ்டார்ட் வீடியோஸ் எடுங்க, போஸ்ட் பண்ணுங்க. 2வது எந்த கேமராவில் போட்டால் நல்லாயிருக்கும். சீரியஸாக இந்த ஐஃபோன் இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து 14 நினைக்கிறேன். இந்த ஐஃபோன் 14 வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 நினைக்கிறேன். அப்போ நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது என்கிட்ட ரெட்மி 12 5G தான் இருந்தது. அதுலேயும் இதே கேமரா குவாலிட்டி தான். ஏன் அப்படின்னா ஒரு நல்ல லைட்டிங் கிடையாது. நம்ம நினச்சா காலையில் உட்காந்து நல்ல சன்லைட் கண்டிஷன்ஸில் வீடியோ எடுக்கலாம். பட் ஆனால் நம்ம அந்தளவுக்கு எஃபர்ட் போட்டு எடுப்போமாங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது வீடியோ கிளாரிட்டி கண்டிப்பாக லூஸ் ஆகும். இதே 14ஓட மேக்ஸிமம் பொட்டன்ஷியலில் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னு கேட்டால் கிடையாது. இதோட 10% 5% ஆஃப் எஃபிஷியன்சி யூஸ் பண்ணி தான் நான் வந்து வீடியோஸே எடுத்துகிட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கு வந்து அந்த ரெட்மி 12மே நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃபோன் பத்தலை அப்படின்னு சொல்லி விவோ V25 Pro அப்கிரேட் பண்ணேன். அப்போ அப்கிரேட் பண்ணும்போதும் வந்துட்டு பெருசாக எனக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. இப்போ 14 எடுத்துகிட்டு இருக்கேன். 14 எடுக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்சஸ்லாம் இல்லை. ஓகேவா? ஸோ அதனால் உங்ககிட்ட என்ன ஃபோன் ஆவரேஜாக ஒரு 10,000 மேலே இருந்துச்சு அப்படின்னா ஓகே, இட்ஸ் குட் டு டேக் த வீடியோ. இந்த டிஸ்டன்ஸில், அதாவது இப்படி இந்த ஒரு உங்களோட ஃபேஸ்க்கும் இந்த கேமராவுக்கும் இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்துச்சுன்னா மொபைல் மைக்கே வந்து நல்லா தான் இருக்கும். அடுத்து என்ன தெரியுமா? டிஜே மைக் பார்ப்பீங்க, ரோட் 2 பார்ப்பீங்க, இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் பார்ப்பீங்க. ஓகேவா? அந்தளவுக்கு நீங்கள் போட்டு அந்த வீடியோ எடுக்கணுமாங்கிறது வந்து தேவையே கிடையாது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு போயா மைக்கில் எடுத்ததே வந்து குவாலிட்டி நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து டிஜிடெக் அப்கிரேட் பண்ணேன். டிஜிடெக் அப்புறம் இப்போ வந்து ஹோலிலேண்டு அந்த மைக் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஹோலிலேண்ட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா என்னால் டிஃபரன்ஸ் பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா டிஜிடெக்கில் வந்துட்டு அந்த மைக்கில் வந்துட்டு ஏதாவது ஃபேனு பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாம் அடிக்கும். இப்போ வந்துட்டு ஃபேன் ஒன்று ஓடிட்டுருக்கு. ஓகேவா? அப்போ வந்து நான் பாட்டுக்கு இப்படி தொடச்சிட்டே இருப்பேன், வேர்வை ஊற்றிக்கிட்டே இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி நமக்கே ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இப்போ நான் கம்ஃபர்டபுளாக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ இந்த ஃபேன் ஓடுறதுலேயுமே வந்துட்டு எனக்கு எந்த நாய்ஸுமே வரல. ஸ்டில் வந்து பெட்டராக தான் இருக்குது. அடுத்து ட்ரைபாடை வந்து அடுத்து அது ஒரு பக்கம் பார்ப்போம். இப்படி வாங்கினா நல்லாயிருக்குமா, அப்படி வாங்கினா நல்லாயிருக்குமா அப்படின்றது. அப்படி நான் வந்து ட்ரைபாடுக்கு மட்டுமே ஒரு 8,000 ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். இப்போ வந்துட்டு இந்த ஓப்போ மொபைலுக்கு வந்து சும்மா கொடுக்குற ஒரு ட்ரைபாடை வச்சு வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நான் அந்த 8,000 வாங்கின ட்ரைபாடோட கிளிப் எங்கேயோ தொலைச்சிட்டேன். ஓகேவா? அப்போ இங்கே வந்து இந்த ஒரு 300 போதும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு வால் அந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு கூட நீங்கள் வந்து வீடியோஸ் மேக் பண்ணலாம். ஸோ அப்படிங்கும்போது லிட்ரலாக நீங்கள் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எந்த ஒரு காஸ்ட்டுமே கிடையாது. இப்போ நினச்சிங்க அப்படின்னாலும் உங்களால் வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். பட் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது தெரியுமா? இந்த பிரச்சனையெல்லாம் எந்த யூடியூப் சேனல்லையும் யாருமே உங்களுக்கு வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. அவங்களுக்கு மேபி யூஸியாக இருக்கலாம். இல்லைனா அவங்களோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு யூடியூபராக இருந்திருக்கலாம். அவங்க சஜஸ்ட் பண்ணி இது யூஸ் பண்ணி இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க இந்த பெயின்குள்ளேயே போயிருக்க மாட்டாங்க. அப்போ இந்த பெயின்குள்ளேயே போகலை அப்படின்னும்போது அவங்க அதை நம்ம சொல்லணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ எனக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது. இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா. ஏன்னா நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சது வந்து ஒரு 6 years பிஃபோர். அப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் விட்டுருவேன். கண்டென்ட் இருக்காது, நம்மக்கிட்ட மைக் இல்லை. நான் அப்போ வந்து 6 yearsக்கு முன்னாடி பண்ணும்போது என்கிட்ட பெருசாக அமௌண்ட் கிடையாது. அப்படின்னும்போது நம்மளால் மைக் வாங்க முடியாதனால தான் நம்மளால் வீடியோ பண்ண முடியல. வீடியோ கிளாரிட்டியே நல்லா இல்லைனா வீடியோ யார் பார்ப்பா, ஆடியோ கிளாரிட்டி நல்லா இல்லைனா வீடியோ யார் பார்ப்பா, இந்த மாதிரியெல்லாம் சில டவுட்ஸ் வந்து நான் பாதி வீடியோஸ் போஸ்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுவேன். ஸோ இது வந்து ஒரு 3rd இல்லை 4th சேனலோ நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஏன் நான் ஒரு கான்டென்ட் க்ரியேஷனுக்கு நான் இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணாலுமே அதுதான். இப்போ ஃப்ரீலான்சிங்லாம் எனக்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல. ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவெடுத்ததுக்கப்புறமா நீங்கள் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கனாலே அவ்வளோ இருக்கும். ஃபீவர் இருக்கும், அப்வொர்க் இருக்கும். நீங்கள் வந்து இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் பண்ணலாம், அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங் பண்ணலாம், கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணலாம், ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்ணலாம். இப்படி இருக்கும்போது
எது எனக்கு ஒர்க் ஆகும் தெரியாது. ஓகேவா? இப்போது நீங்கள் போயிட்டு நான் வந்து இப்போ லெட்ஸே இதுதான் queryன்றது வந்து இதுதான் உங்களோட கொஸ்டின். நான் வந்து வெப் டெவலப்பர், நான் வந்து எனக்கு கிளைண்ட்ஸ் வேணும், நான் எப்படி போய் கிளைண்ட்ஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் தேடினீங்கன்னா மறுபடியும் காமனான ஐடியாஸ் தான் வரும். காமனான ஐடியாஸுங்கிறது வந்து எல்லாமே எப்படி சொல்கிறது, மார்க்கெட்டில் இருக்க எல்லாமே காமனான ஐடியா தான். நீங்கள் லிங்க்டின் யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து கிளைண்ட் ஜென்ரேட் பண்ணலாம், லிங்க்டின் யூஸ் பண்ணியும் ஜென்ரேட் பண்ணலாம், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணியும் ஜென்ரேட் பண்ணலாம், கூகுள் யூஸ் பண்ணியும் ஜென்ரேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதில் எதை ஸ்டார்ட் பண்ணுறது? அப்படி ஸ்டார்ட் பண்ணால் அதில் ஒரு பிரச்சனை வரும். பட்ஜெட் என்ன வைக்கிறது, கீவேர்டு என்ன வைக்கிறது, டைட்டில் என்ன வைக்கிறது, வெப்சைட் என்ன வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன 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 பிரச்சனையும் சால்வ் பண்ணதுனால தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனால் உங்களால் ஈஸியாக கைட் பண்ண முடியும். அவங்ககிட்ட உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நான் பாட்டுக்கு கடைன்னு சொல்லிட்டு போயிடலாம், யூடியூப் பண்ணலாம், ஃப்ரீலான்சிங் பண்ணலாம், அடுத்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு நாலேஜை மட்டும்தான் இருக்கும். உங்களால் அதை ரியல் லைஃப்பில் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா ரியல் லைஃப் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது காமனான சில ப்ராப்ளம் வரும். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன்ப்பா, எனக்கு என்ன மைக் வாங்கணுன்றது தெரியல அப்படிங்கிறது வந்து 90% ஆஃப் பீப்புள்ஸோட query-யாக தான் இருக்கும். யாருக்குமே வந்து அந்த டவுட் இருக்காது அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா பேசிக்காக வச்சுருக்கீங்க, ஒரு ஃபோன் கடைக்கு போகிறீங்க, ஒரு ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா அவங்க காட்டுறாங்க 10,000 காட்டுறாங்க, 50,000 காட்டுறாங்க, 1,50,000 காட்டுறாங்க. நீங்கள் கேட்பீங்க இல்லை 10,000 10,000 இது இருக்குது, இது 50,000 இருக்குது, என்ன டிஃபரன்ஸ் இருக்குது, இது என்ன பண்ணும், இது என்ன பண்ணும், இது என்ன வித்தியாசமாக பண்ணுது, இதுக்கு எதுக்கு 50,000 அப்படிங்கிறது வந்து கேட்பீங்கல்ல. அப்போ அங்கே சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒருத்தங்க இருப்பாங்க. அப்போ நீங்கள் இந்த கொஸ்டினை யார்கிட்ட போய் கேட்பீங்க? இப்போ இந்த வீடியோ போட்டிருக்கீங்க, நீங்கள் வந்து கமெண்ட்டே பண்ணாலும் நான் ரிப்ளை பண்ணாதான். சப்போஸ் ரிப்ளை பண்ணல அப்படின்னா உங்களுக்கு அந்த கொஸ்டினாகவே போயிடும். அந்த கொஸ்டினாகவே போகிறதுல என்ன பிரச்சனைனா உங்களால் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. ஓகேவா? ஸோ இந்த ஒரு ரியல் பெர்ஸ்பெக்டிவில் நான் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறனோ அதெல்லாம் வீடியோஸாக தான் போஸ்ட் பண்ணுவோம். அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் வரும்போது ஓகே இது எனக்கு பிரேமுக்கும் வந்திருக்கு, இது இவர் இப்படி சால்வ் பண்ணியிருக்காரு, நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓகேவா? அப்படின்னும்போது அடுத்து வந்து நாய்ஸ் டிஜிடெக்கில் எடுக்கும்போது எனக்கு வந்து நாய்ஸ் வந்தது. ஓகேவா? நாய்ஸ் வந்தபோது நானும் நாய்ஸ் ஷீட்டை ஓட்டலாம் அப்படின்றத வந்து பார்த்தேன். ஆனால் நாங்கள் அடிக்கடி ரூம் ஸ்விட்ச் பண்ணிட்டே இருப்போம். ஓகேவா? ஸோ அதனால் நான் எங்கே வீடியோ எடுப்பேங்கிறது எனக்கு தெரியாது. அப்போது நான் அது பார்க்கும்போதும் ஒரு 5,000 கிட்ட வந்தது அரௌண்ட் அந்த ஷீட் அடிக்கணும்னா. அப்புறம் நான் அதை யோசிச்சு பார்த்துட்டு அதனால் ஒரு 2 வாரம் விட்டுட்டேன், வீடியோஸே போஸ்ட் பண்ணல. ஓகேவா? இப்போல்லாம் வந்து எந்த ரூமு எதுனாலும் பிரச்சனை கிடையாது, எங்கேனாலும் எடுத்து வச்சு கேமரா மைக்கை போட்டு வீடியோ எடுக்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ இதுதான் கைஸ், நீங்கள் வந்து ஃப்ரீலான்சிங்கில் வந்து இப்படியெல்லாம் ஏர்ன் பண்ணலாமா அப்படின்னு பேசிவாக என்னென்ன பண்ணிடலாம், பேசிவாக எப்படிலாம் ஏர்ன் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் ஏர்ன் பண்ணலாம். பட் பிரச்சனை என்னென்னா யூடியூப் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒன்றும் தெரியாத விஷயம் கிடையாது. அதை ஸ்டார்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது அதில் சில உங்களுக்கு தயக்கம் வரும், சில கொஸ்டின்ஸ் வரும், சில டவுட்ஸ் வரும், இது எப்படி பண்ணலான்றது வரும். இதெல்லாம் தான் உங்களை பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு தடுக்குதே தவிர உங்களுக்கு வந்து யூடியூப்னு ஒன்று இருக்குது, இதில் வந்து வீடியோஸ் போட்டால் காசு வரும் அப்படிங்கிறது வந்து யாரும் சொல்லணுன்றதே இல்லை. இது எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? பட் பிரச்சனை இதை உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியலங்கிறது தான். அதே மாதிரி பேசிவ் இன்கமில் எப்படிலாம் மணி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஜென்ரலான ஐடியாஸ் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி 4-5 வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அப்படி இல்லைன்னா நானும் ரீவைண்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கான்டென்ட் க்ரியேஷன், என்ன டைப் ஆஃப் கான்டென்ட்டாக இருந்தாலும் சரி, வீடியோ, ஆடியோ, பிளாகு, பாட்காஸ்ட் எதுவாக இருந்தாலும் யூ கேன் மேக் மணி. ஓகேவா? ஸோ அடுத்து வந்துட்டு ஃப்ரீலான்சிங்கிறது வந்து ஏதோ ஒரு ஸ்கில் வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து நல்லா ட்ராப் பண்ணுவீங்க அப்படின்னா அதுவே ஒரு ஃப்ரீலான்சிங் ஸ்கில் தான். OLX மார்க்கெட் பிளேஸ், ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் போயிட்டு நீங்கள் வரைஞ்ச ட்ராயிங்ஸ்லாம் போட்டிங்கன்னா ஷோர் 100% சொல்கிறேன் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும். ஏன் அப்படின்னா நான் கொடுத்துருக்கேன், நான் ஒரு 3 ட்ராயிங்ஸ்க்கு பே பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் சொல்கிறேன். நான் தேடியும் பார்த்துருக்கேன், அது ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் காசும் கொஞ்சம் அதிகமாக வாங்குவாங்க. ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லா ட்ராப் பண்ணுறவங்க இருக்காங்க. ஆனால் அவங்ககிட்ட என்ன தெரியுமா பிரச்சனை, ப்ரொஃபஷனலாக இருக்க மாட்டாங்கன்னா டே இந்த மாதிரி ஒரு ஆர்டர் வந்திருக்கு, இந்த மாதிரி பண்ணி கொடுக்கணும் மாப்பிள்ள, நான் சித்தி வீட்டில் இருக்கேன்டா, நான் நாளைக்கு வந்துட்டு கூப்பிட்றேன்டாமா, கஸ்டமர் வெயிட் பண்ணுவாங்களா நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு 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 நார்மல் பர்சனால் ஏன் அதை வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கணும் அப்படின்னா ஒரு மார்க்கெட் பிளேஸில் இருக்கணும். பீப்புள்ஸ் தேடும்போது விசிபிலிட்டி உங்களுக்கு இருக்கணும். அவங்க பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக என்னென்னங்கிறது பிச் பண்ண தெரியும். ஸோ இப்படியெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா சேல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வரும். பட் அவன் வந்து ஸ்கில்லை தான் என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் பார்த்தா வாட்டர் பெயிண்ட் பண்ணிகிட்டு இருப்பான், இன்னொரு நாள் பார்த்தா ரியலிஸ்டிக் பெயிண்ட் பண்ணுவான், அடுத்து ஷேடோஸ் அடிக்கிறேன்னுவான். இப்படி வந்து
இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தால் வென் யூ வில் செல் அப்படிங்கிறத வந்து கொஸ்டின். இப்போ ஐஃபோன் 14 இருக்குது, ஓகேவா? இந்த ஐஃபோன் 14 வந்து ஆப்பிள் கம்பெனி வந்து டிசைன் பண்ணுறாங்க. ஸோ வென் டு ஸ்டாப்புன்றது ஒன்று இருக்குல்ல. இன்னும் இதில் கேமரா அப்கிரேட்ஸ் கொடுக்கலாம், டிஸ்பிளே அப்கிரேட் கொடுக்கலாம், ஃபோனோட கலர் கொஞ்சம் கொடுக்கலாம். ஏன்னா கலர்ஸ் அவ்வளோ கலர்ஸ் இருக்குது, ஒய் லிமிட்டட் டு 6. அவங்க அவ்வளோ கலர்ஸ் கொடுக்கலாம்ல. அப்படின்னும்போது உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணுறது தப்பு கிடையாது. என்ன மினிமம் ஆஃப் ஸ்கில்ஸ் வந்து இன்னாஃப் நீங்கள் மணி மேக் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது வந்து தெரியணும், ஓகேவா? உங்களுக்கு பாட்டு பாட தெரிஞ்சாலும் ஓகே, ஆட தெரிஞ்சாலும் ஓகே, என்ன பண்ணாலும் யூ கேன் மேக் மணி அவுட் ஆஃப் இட், ஓகேவா? எனக்கு எப்படி டான்ஸ் பண்ணுறது, நான் எப்படி பாட்டு பாடி ஏர்ன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா நான் ட்ரை பண்ணதில்லை. நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்கனாலோ இல்லை அதுக்கு ரிலேட்டடான பீப்புள்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்றது கேட்டிங்கன்னா யூ கேன் கெட் சம்திங், ஓகே. நான் பண்ணது எல்லாமே வந்துட்டு நான் கான்டென்ட் கிரியேஷன், வெப் டெவலப்மெண்ட், ஃப்ரீலான்சிங், ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணுறது, ஒரு மார்க்கெட்டிங் பெர்ஸ்பெக்டிவ், இதிலெல்லாம் நான் வந்து மணி மேக் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஸ்டில் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. எனக்கு வந்துட்டு என்னோடய மைண்ட் செட் வெப்சைட்லாம் யார் வாங்குவா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருந்தது. ஏன் அப்படின்னா இவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது, இவ்வளோ கம்பெனிஸ்க்கு வெப்சைட் வச்சுருப்பாங்க, இன்ன வரைக்கும் வெப்சைட்லாம் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ்லாம் நடக்கும் அப்படின்னு நினச்சேன். அது கிளாசிக் எக்ஸாம்பிளே வந்து எங்கள் அக்கா தான், ஓகேவா? அவங்க வந்து பேங்கில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இஸ் மேக்கிங் குட் டர்ன் ஓவர், ஓகேவா? அவங்க வெப்சைட் இல்லாதனால நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. அது வந்து எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னா நைட் 11 கால் வரும், 12 கால் வரும். அவங்க அந்த காலை எடுத்து அட்டன் பண்ணி பேசினதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க. நீங்கள் போய் எல்லா ஃபோட்டோஸையும் பார்த்து நீங்கள் தேடி அனுப்பணும், ஓகேவா? ஸோ இதே ஒரு வெப்சைட்டாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களே வந்து பார்த்துட்டு ஆர்டர் போட்டு மேக் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் என்ன தான் இது எனக்கு தெரிஞ்சாலும் வீட்டுக்குள்ளே நம்ம வந்து சொல்லும்போது அதை அவங்க கேட்குற பெர்ஸ்பெக்டிவில் இருக்க மாட்டாங்க, ஓகேவா? ஸோ நம்மளும் அதை வந்து ஃப்ரீயாக விட்டுருவோம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து நல்ல மணி மேக் பண்ணிருக்காங்க, நல்ல பிஸ்னஸ் பண்ணிருக்காங்க. அப்படின்னும்போது அவங்களுக்கே அந்த வெப்சைட் இல்லை, வெப்சைட்டுங்கிறது ஒன்று வந்து மேண்டேட்டரி அப்படிங்கிற மாதிரி ஐடியாஸ் கிடையாது. அப்படின்னும்போது இது ஒரு பர்சன், என் வீட்லேயே ஒரு பர்சன் இருக்கும்போது ஹவு மெனி பிஸ்னஸ் பீப்புள்ஸ் அரவுண்ட் இன் த வேர்ல்ட், அரவுண்ட் இந்த கண்ட்ரி, இல்லை தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாடுக்குள்ளே கோயம்புத்தூர்னு வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோ பீப்புள்ஸ் வந்து இன்னும் இருக்காங்க. பட் யூ நீட் டு ஃபைண்ட் தட் பீப்புள். அப்போ அந்த ஃபைண்ட் தட் பீப்புள்ஸ்க்குள்ளே தான் இந்த பிரச்சனை வரும். ஃபேஸ்புக்கா, லிங்க்டின்னா, மெட்டா ஆட்ஸா, கூகுள் ஆட்ஸா, கான்டென்ட் கிரியேஷனா, பிளாகா அப்படிங்கிறதெல்லாம் வரும், ஓகேவா? எந்த பிளாட்ஃபார்ம் பண்ணாலும் ஒர்க் ஆகும். அதுக்கு ஒரு ரேஷியோ இருக்குது. லெட்ஸே இப்போ நீங்கள் வந்து அவுட்ரீச் பண்ணுறீங்க, கால் பண்ணி நான் உங்களுக்கு வெப்சைட் இருக்கா, நான் உங்கள் பிஸ்னஸ்க்கு வெப்சைட் பண்ணித்தரேங்கிறதே ஒர்க் ஆகும், ஓகேவா? 100:1 ரேஷியோவில் 100 பேருக்கு பண்ணிங்கன்னா 1% கிளிக் அடிக்க சான்சஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ இது வந்து நம்பர்ஸ் கேம்னு சொல்லுவாங்க சேல்ஸில் வந்து சேல்ஸை வந்து கரெக்டாக ப்ரீடிஃபைன் பண்ண முடியாது. இதை பண்ணி இது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மேத்தமெட்டிக்கல் கல்குலேஷன் கிடையாது. பட் நம்பர் கேம்னு ஒன்று இருக்குது. நம்பர் கேமில் என்னென்னா 100 பேர் கட்டி ஒன்று கிளிக் ஆகும் அப்படி இன்ன வரைக்கும் டெலிகாலர்ஸ்லாம் வந்து காலையே சேல்ஸ் க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எல்லாத்த பற்றி கிளியராக டிஸ்கஸ் பண்ணுவோம், ஓகேவா? இப்போது ஒரு ப்ராடான ஐடியா தான். ஹவு டு மேக் பேசிவ் இன்கமில் எது உங்களுக்கு ப்ராப்ளம் வருது, ஏன் உங்களால் மணி மேக் பண்ண முடியல, ஐடியாஸ் தெரிஞ்சும் ஏன் அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியல அப்படிங்கிறது தான். ஸோ நான் யூடியூப் பற்றி ஃபுல்லாக வீடியோ போடுறேன், ஃப்ரீலான்சிங் பற்றி ஃபுல்லாக வீடியோ போடுறேன், இல்லை கான்டென்ட் கிரியேஷன் பற்றி போடுங்க, இல்லை யூடியூப் பற்றி போடுங்க. இந்த மாதிரி என்ன ஒரு இதை வச்சு கிளியராக ஒரு ஃபுல் வீடியோ போடுங்க. எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்படி எண்ட் பண்ணீங்க, என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்க, அதை எப்படி சால்வ் பண்ணீங்க, அதை சால்வ் பண்ணதுனால அவுட்கம் என்னவாக இருந்தது, இதை ஃபுல் டைமாக ட்ரை பண்ணால் எவ்வளோ இன்கம் கிடைக்கும், இந்த வந்து இதுலேருந்து மணி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எந்த க்ரைட்டீரியாவுக்குள்ளே, ஃப்ரீலான்சிங்குள்ளே வேணுமா, வெப் டெவலப்மெண்ட்டுக்குள்ளே வேணுமா, ஒரு ப்ராடக்டை எடுத்து ஒரு பிஸ்னஸ் ஆக்குற அந்த பெர்ஸ்பெக்டிவில் வேணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் மேக் வீடியோ ஆன் தட். ஓகே கைஸ், பாய், பார்ப்போம்.